9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் கனமொழி பயிற்சி 1.1ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின் வருவனவற்றுள் எவை கணங்களாகும்? அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம். சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்கள் அப்படின்னா இது நன்கு வரையறுக்கப்பட்ட நம்பர்களோட தொகுப்பு. சரியா? அப்போ இது கணம். இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. செல்வந்தர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த செல்வந்தர்களுக்கு எந்த அளவுகோலும் இல்லை. காசு பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க செல்வந்தர்களா இல்லை சொத்து அதிகமாக இருக்கிறவங்க செல்வந்தர்களா அப்படின்னு குறிப்பிடலை. அதனால் இது நன்கு வரையறுக்கப்படவில்லை. அப்படின்னா இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு கணம் அல்ல. ஓகேவாப்பா? இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. இந்தியாவில் எத்தனை ஆறு இருக்கோ அத்தனை ஆறும் இந்த கணத்துக்குள்ளே வந்துடும். சரியா? இது நன்கு வரையறுக்கப்பட்ட ஆறுகளோட தொகுப்பு அப்படின்னா கணம். ஓகேவாப்பா? 4th சப்டிவிஷன் வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. இங்கே நன்றாக விளையாடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்றாக விளையாடுனா இன்றைக்கி நல்லா விளையாண்டவர் நாளைக்கு நல்லா விளையாட மாட்டார். எல்லா நாளும் எல்லா வீரர்களும் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால் நன்றாக விளையாடும் வீரர்கள் அப்படிங்கிறது நன்கு வரையறுக்கப்படாத தொகுப்பு. சரியாப்பா? அப்போ வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு கணம் அல்ல. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.